ஏற்ற மாதிரியே ரொம்ப அழகா எல்லா ஊரையும் நாங்கள் நிகழ்ச்சி தொடங்கினது பின்னாடி தான் கொஞ்சமாக வருவோம். இங்கே முன்கூட்டியே வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய ரசனை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய அன்புக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்கிறோம். உங்களை வணங்கி மகிழ்கிறோம். இந்த மாதிரி திருவிழானாலே சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும். இருந்தாலும் இந்த நிகழ்வை இன்றைய தினம் நம்மளுக்காக நல்லபடியாக நடந்தேறுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி பெருமக்களுக்கு எங்கள் குழுவின் சார்பில் பெரிய ஒரு நன்றியும் அன்பையும் அவருக்கு சொல்லி மகிழ்கிறோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை அன்போடு வழங்குகிற இன்றைய தினம் இந்த 4ஆம் நாள் நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய அரசு ஊழியர் பெருமக்களும் டாஸ்மாக் நண்பர்களுக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நல்லா நீங்களாம் ரசித்து சிரித்து போன்றதுக்காக நிரம்ப கலைஞர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறாங்க. நீங்களாம் என்ன செய்யணுமோ அழகாக உட்காந்து கைதட்டுங்க, நல்லா சிரிங்க. தூங்கினா கூட அங்கேயே தூங்க, எந்திரிச்சு மட்டும் போகக்கூடாது. இல்லை சார் கொசு கடிக்கிறது, எறும்பு கடிக்கிறது, எந்திரிச்சு போகக்கூடாது. ஏன்னா உங்களை நம்பி வெவ்வேறு ஊர்லேருந்து ஆளை கொண்டு வந்துடும். அழகாக இந்த ஊரில் மட்டும்தான் பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக பிரித்து அப்படி அம்சமாக உட்காந்துருக்கீங்க. கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிச்சிருக்கு. சரிங்களா? ஆமாம். அதே போல் வரவேற்பு கொடுத்து எங்களை அன்போடு அழைத்து வந்திருக்கீங்க பெருமக்கள். அதே போல் நம்ம தம்பி சூர்யாவில் தினமும் எப்போ வரீங்க, எப்படி வரீங்க அப்படின்னு சொல்லி இந்த அன்பு தான் முக்கியம். எல்லா ஊர்லையும் இப்படி வரவேற்க மாட்டாங்க. சில ஊரில் நாங்கள் போனோன்னே கேட்போம், சார் ஒரு டீ கீ கிடைக்குமா? டீ உங்களுக்கெல்லாம் என்ன டீ?
விஜய் டிவி புகழ்பெற்ற நகைச்சுவை நாயகன் மதுரைமுத்து அவர்களின் இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்க நல்லதொரு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கும் திருத்தங்கல் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் எம்புதுப்பட்டி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் செவலூர் பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் இன்றைய நிகழ்ச்சியாளர்களாகிய அரசு ஊழியர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு சூப்பர் சிங்கர் பாண்டியன் அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு பாடல் உங்களுக்காக. குட்டீஸ் டான்ஸ் ஆட போறீங்களா? ஆமா, ஒரு 4 பேர் மட்டும் வந்து டான்ஸ் பண்ணுங்க. குட்டீஸ் ஒரு 4 பேர் ரெடி வாங்க. நல்லா கையிடுங்க உங்களுக்காக. அப்படி வா வா. ஆஹா ஓஹோ ஆஹா. கூப்பிடுது முத்தம்மா, ஓம் பின்னால நான் வரேன் குத்தம்மா, ஓ காதோரலோலாத்து முத்தம்மா, என்ன சேதாரம் பண்ணுதடி முத்தம்மா. ஒரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா, ஓம் பின்னால நான் வரேன் குத்தம்மா, ஓ காதோரலோலாத்து முத்தம்மா, என்ன சேதாரம் பண்ணுதடி முத்தம்மா. தென்ன போல கீத்து நீ சிறகு சம்பா நாத்து, நந்தவன காத்து உன்னடைய கொஞ்சம் மாத்து. நல்லா கழிவுக்கு தாயி ஒரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா, ஓம் பின்னால நான் வரேன் குத்தம்மா, ஓன் காதோரலோலாத்து முத்தம்மா, என்ன சேதார பண்ணுதடி முத்தம்மா. ஊரோரங்கம்மாக்குள்ள ஒத்த கில போகையில ஒத்தாச பண்ணுங்கன்னு ஒத்த காலில் ஊரோரங்கம்மாக்குள்ள ஒத்தையில போகையில ஒத்தாச பண்ணுங்கன்னு ஒத்த காலில் அடியாடி போய் அவனி அப்புறமா பாரு நீ புதுக்கோட்டை காரணி புல்லாத்தாச்சி அவனி மணக்கிற சோப்பு நீ மல்லிகப்பு தோப்பு நம்புகிற பாப்பு நீ வச்சிடாத ஆப்பு. நல்லா ஜோரா ஒரு ஓப்பு எடுக்க பார்க்கலாம். ஓ போலே முழங்குது கருப்பசாமி தங்க கலசாமி நீதே. இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசாமி நீதே. நல்லா ஜோரா ஒரு ஓப்பர் தாயே. வாவ் சூப்பர் சூப்பர்.
ஆஹா சிறப்பு. தக்காளி தோட்டத்தில் தண்ணி மச்ச போகையில் காலி மண்ணால மாமழதான் துறக்கையில் தக்காளி தோட்டத்தில் தண்ணி மச்ச போகையில் காலி மண்ணால மாமழதான் துறக்கையில் மாத்து என்னை இலங்கை பார்த்து நான் கல்ல கண வேண்டாம் சிங்கப்பூர் சேலை என்ன சுக்குதடி மேல வந்திருச்சு வேலை நான் போட போறேன் மாலை ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் தென்றல் என்னை தீண்டினான் சேலை தீண்டும் ஞாபகம் சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம் வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம் மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போனோம் வார்த்தை இல்லை பெண்ணே நீ இல்லாமல் போனான் வாழ்க்கை இல்லை கண்ணே முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்ணூரை பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் வீசுகின்ற தென்றலில் வேலையில்லை நின்று போ பேசுகின்ற வெண்ணிலா பெண்மையில்லை போய்ந்து போ பூ வளர்த்த தோட்டமே பூந்தலில்லை தீர்ந்து போ பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேய்ந்து போ பாவையில்லை பாவை தேவை என்ன தேவை ஜீவன் போன பின்னே சேவை என்ற சேவை முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்ணூரை பார்த்தா நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ
வந்துட்டே ரயில் ஏறி. கால் வைக்கும் இடம் எல்லாமே கண்ணி வெடி. கான்ட்ரவர்சிய தாண்டுனே பிளான் பண்ணி சராசரி லைஃப் வாழ நாட்டை சர்வை பண்ண தேடிக்கிட்ட தனி வழி. எங்க அப்பத்தா 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 எங்க போனாங்க அப்பத்தா. Be happy. Cool down, cool down, cool down. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மக்காளி மக்காளி வாங்க போற ஞான குட்டி. அரை டேங்க் பெட்ரோல் அடுத்த வாரம் போட போறேன். கரண்ட் கிட்ட தாசு கொடுங்க மாட்டான் பீசு. கண்ணடிக்கு காசு சாமி கிட்ட க்ளோஸ். ஓ மை காட் நாம பணக்காரன். ஓ மை காட் உன்னத்தோட போறேன். ஆல் டே சிக்கன் சிக்கன் சண்டே மட்டன் மட்டன் காஞ்சா கொண்டே நெக்ஸ்ட் டே டூடே பேங்க் के लोन தரும் பாஸ். துட்ட பார் 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 துட்டுக்க மாம்சு உரல்லா டப்புக்கு டான்ஸ். துட்ட பார் 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 உரல்லா உரல்லா டப்புக்கு டான்ஸ். பூமர் பூமர் அங்கிலும் வருவார். ஹே டாக்டர கட்டிக்க தருவாரு. சிக்னலில மாம்சு சதற விட்டான் காசு. கக்க மீம்சு செஞ்சு நம்ம பேசு. ஓ மை காட் நாம பணக்காரன். ஓ மை காட் உன்னத்தோட போறேன். வீட்டுக்கு குறுக்கால கிளாஸ். துட்ட பார் 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 துட்டுக்க மாம்சு நாயே நீ கடிச்சியா? ஓ நாய் என்ன கிடைக்கல, நான் ஓ நாயை கிடைக்க கூடாதா? எல்லா கிறுக்கு பசங்களா இருப்பீங்களா? நான் டீசெண்டான ஆளு, என் கேங்ல 4 ஃபுல்லு. நாய் சேகர் மட்டும் கூலு, என் மூளை தான் என் டூலு. டீசெண்டான யாரா அவன்? இவதான் எங்க கேங் லீடரு. தம்பி இன்னும் ஜூஸ் வரல. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் ஒம்பளத்தை அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களின் சொத்து அன்பிற்கினிய மதுரை முத்து அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வந்துட்டாரு. இப்பொழுது விழா கமிட்டிகள் சார்பாக அவருக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய விழா கமிட்டியர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பிலே, மதுரை முத்து குழுவின் சார்பிலே இதயம் கணித நன்றிகளையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வந்து காவல் பணியாற்றி கொண்டிருக்கும் கண்ணியமிக்க காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து காவலர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பிலே நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஊர் நாட்டாமை சார்பாகவும் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் வந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் வந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, கொடி ரோடையை போல் நடப்பா நடப்பா, கலகலப்பா அமசிப்பா தரவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா.
சிங்கம் புலி கூட ஜோடி ஒன்று தேட தன்னந்தனியாக நானும் இங்கு வாழ வந்தாள் அந்த தொகைதான் தந்தாளொரு அசைதான் என்னாலும் நான் சான் பிள்ளைதான் ஆனாலும் ஓரான் பிள்ளைதான் என்னோடு பூத்தேன் முல்லைதான் உல்லாசமாயாடத்தான் காதல் மோதிரம் கைகளில் போட்டவள் அவள்தான் எனக்கு என்ன பிறந்தாளே என்னை நினைச்சா பரிதவிச்சா துடி துடிச்சா புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மணமகள் தான் ஜோர ஒரு கைத்தல் கொடுங்க. வந்த நேரமடா வாவ் கல்யாணம் தான் மாசி மாசம் நாதஸ்வரம் மேளதாளம் வந்தாச்சுங்க காலம் நேரம் ஊர்வலம் நாம் போகத்தான் என நினைச்சா பரிதவிச்சா துடி துடிச்சா ஒரு மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மணமகள் தான் வந்த நேரமடா ஒண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா ஒளிரோடையை போல் நடப்பா நடப்பா கலப்பா அவ சிரிப்பா கரவடிப்பா புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மணமகள் தான் வந்த நேரமடா புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மணமகள் தான் வந்த நேரமடா. சூப்பர் சூப்பர் இது சூப்பர். என்னைக்கு எனக்கு தெரிஞ்சுன்னா, நான் இப்போ ஒரு இது நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு அபூர்வ செல் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். பார்த்தீங்களா? யாராவது பாரு, நான் 3 பேர் பார்த்துருக்கீங்க. அது ரொம்ப கஷ்டம் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இவர் 30 வருஷமாக அந்த படம் வரும்போது, அந்த படம் 89 வந்துச்சு அபூர்வ அவர்கள் அப்போ இருந்து பண்ணுறார். பெரிய பாராட்டுகள் முருகன் அவர்களுக்கு, வாழ்த்துக்கள். இப்போ எங்களுடைய கலைஞர்கள், அம்மா என்ன இப்போ தான் வராங்களாம்மா? எங்கே போயிருந்தீங்க? உட்காரு. ஒரு இன்கமின்னா ஒன்று அவுட் கோயிங், ஒன்று வர்றாங்க, ஒரு ஆள் போகிறாங்க. வாங்க இடிச்சுறாங்க, டிராஃபிக் ஆகிடாமல் இந்த இடத்துல. வாங்க பொறுமையாக உட்காருமா, நான் இங்கே இருக்கேன். இந்தா ஹலோ ஏய் வந்துட்டேன். ஹலோ ஹலோ. சரி சூப்பர். எப்படி நகைச்சுவை எப்படி? உட்காருங்கம்மா உட்காரு. அவங்க ஏதோ இடம் மாதிரி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீ கடைனாங்க, இவங்க நிற்கிறாங்க. இருக்கு சந்தோஷம். ஒரு கூட்டம் கூட கலையாம இருக்குது சார். எப்படி கலையும்? உண்மையில அதே போல நின்று கொண்டே ரசிக்கிறவர். அங்க பாருங்க வெளியே அவங்கள எதுக்கு நிக்கிறாங்க? ஆமா, பூரா வந்து யோசிக்கிறாங்க. நல்லா பண்ணா கேட்போம், இல்லாட்டி ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்னு. ரைட், சூப்பர். என்ன லாரிக்கு வெளியே விடனே தொறிச்சுன்னு ஏற்றி போகிறோம், அது வாட்டுக்க. ரொம்ப சந்தோஷம். அல்ல செகண்ட் ரவுண்ட்ல நாங்க 2வது வரும்போதெல்லாம் இவ்வளவு கூட்டம் இருக்க மாட்டாங்க. நாங்க வரும்போது இருந்த எண்ணிக்கையை விட இப்போதான் அதிக பேர். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ எங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு 30 பேர் மிகப்பெரிய தீவிரமான ரசிகர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
இங்க தீவிரவாதியே ரசிகரா இருக்காங்க. செவலூர் பெண்கள் என்ன திமிரு பிடித்த பெண்களா? ஆ. அந்த திமிருக்கே பிடித்த பெண்கள்ங்க. இதுல இருந்து உனக்கு பேமெண்ட் 5000 ரூபாய் பிடித்துருவோம். பிடிக்குதா வந்து செம்ப சந்தோஷம். அழகா நம்மளுடைய வாங்க வாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு என்னண்ணே அண்ணே கம்போட கிளம்புறாரு. நீங்க அன்னைக்கு வெளுத்து அனுப்புறேன் அப்படின்னு வராரா? ஆமா அப்படியா? என்ன பண்ணது திகிலாவே இருக்குது சார். உண்மையிலே நல்ல நிர்வாகத்தில் நல்ல ஆளுமை. போனா போதுன்னு அன்னபாரதிக்கு ஒரு மாலை ஒண்ணு நம்மளோட மகளிர் சார்பாக மகளிர் சங்கத்தின் சார்பில் மிக்க நன்றி மிக்க நன்றி. போதும் போதும் மிக்க நன்றி. போட்டோ எடுத்துங்க. அங்கே நின்று சார் சார் நான் நின்றுக்கிறேன் சார் ப்ளீஸ் சார். அப்படி ஆயிடுச்சு கீழே என்ன நீ கீழே விழுந்துறானே அப்புறம் ஓம் போட்டோ தந்தியில் இப்ப நிகழ்ச்சியில போறோம். எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில் இருந்துச்சு. நகைச்சுவை பார்த்தீங்க, கரகம் பார்த்தீங்க, நிறைய விஷயம். ஒரே நிமிஷம், மாலை போட்ட உடனே எனக்கு என் கல்யாண ஞாபகம் வந்துருச்சு சார். இதுக்கு ஏதாவது ஜோக் வச்சிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, நான் நினைச்சேன் எது பேசலாம். தம்பி என்ன சிரிச்சுட்டே போற அடுத்தால் போனா அல்ல ஒரு பாட்டு பாடி. நானும் நிறையா ஊர் ஒரு 6000 ஊர்களுக்கு மேலே போயிருக்கிறேன். ஆனால் இந்த ஊரில் தான் தெளிவான முகங்கள், உண்மையான முகங்கள், உண்மையான சிரிப்பு. நான் விளையாட்டுக்கு சொல்ல முன்னாடி வந்தப்ப இப்போ சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே குறைஞ்சது 110 வயசு. அது உங்களுக்குலாம் 170 வயசு. போங்க என்ன கொக்கோ கொக்கோன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாருமே அன்னபாரதி மாதிரியே இருக்கிறாங்க சார். ஆமாம் லூஸ் மாதிரியா அழகா. உண்மையிலே சொல்கிறேன், உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110 வயசு. பருக்குன்னு முழிக்கிறான் பார், அவனுக்கு பங்குனி 13. நீங்களாம் இதே மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இந்த அம்மன் அருள் புரியட்டும். சார் மீண்டும் ஒருவர் வருகிறார் மேடையை நோக்கி. ஐயோ என் தெய்வமே, எங்க போயிருந்தீங்க? நான் அப்ப மிஸ்ரால் விட்டேனே உனக்கு. மிஸ்ரால் ஆட்டி எங்க துண்டங்கனே பண்ண குடுன்னு ஓடிந்தா கருவாட்டு பாண்டிக்குள்ள இருந்து எடுத்து வந்திருக்காரு. வாட குப்பு நடிக்குது. நன்றி நன்றி நன்றி. சிவனடியாரா? ஐயோ ஒரு அடி கூட அடிச்சிட்டு போங்க. சிவனடியார் நம்பர். ஐயா நன்றிங்கய்யா நன்றி. ஏன்னா இந்த பிள்ளைக்கு பிடித்த ஒரு மாலை வரும்னு எனக்கு தெரியும். நானே அவரை ஏற்பாடு பண்ணி சைடில் நிற்க வச்சிருந்தேன். எப்போ 5 மணிக்கெலாம் வந்துட்டார். எப்போ நீ போட்டு போக என்ன 50 ரூபா சம்பளத்துக்கு அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிவனடியார் மேடைக்கு வந்து வாழ்த்திருக்கார். இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? இந்த பிள்ளை மாலை ஓட்டணும் ஒரு இருமாப்பு. இல்லை உண்மையிலே சிவனடியார்லாம் ஒரே நேரத்தில் 1000 அடியார்களுக்கு அன்னமிட்ட ஆழ்வார் தான் திருமங்கை ஆழ்வார் அப்படின்ட்டு சொன்னால் சிவனடியார்கள் பேர் எத்தனையோ பேர் சொல்லலாம். உண்மையே அந்த அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கலாம் கைத்தட்டல்கள் மூலமா. சரி சொல்லிக்கமா, தனியாக போய் சொல்லிக்க. அதெல்லாம் புரியும், யாருக்குமே புரியும். அந்த பிள்ளை பேசுகிற அந்த பிள்ளைக்கே புரியாது, அப்புறம் எப்படி உனக்கு புரியும்? நல்ல கூட்டம், இப்படி ஒரு சபை பிரமாதமாக அமைஞ்சல எங்களுக்கு சந்தோஷம். இப்போ ஆளுக்கு ஒரு 2 வரை அழகா ஒரு பாட்டு பாடுங்க. ஓகேங்க சார். அப்படி திருப்பி வைங்க, இல்லாட்டி கழட்டி உங்க வீட்டில் கூட வைங்க. பின்னாடி வாங்க. ரைட், சூப்பர், பிரமாதமா இருக்கணும். ஐயா இவரெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. கோழி பண்ண வச்சிருந்தாரு முன்னாடி. இப்போ அதை மாற்றி எங்கள் நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவர் பஞ்சர் கடை போட்டிருக்காரு. பார்த்து எங்க இவரை பற்றி ஏதாவது சொல்லுங்க. அவர் எந்த கடையுமே போடாம சாக்கடை ஒன்று போட்டிருக்காரு. போட்டு அவரே கீழே விழுந்து எந்திரிச்சு வருவார். ஆமா இப்ப இருக்காரு சாக்கடையில் விழுந்தது சார். கடைசியில் கோட்டு போட்டிருக்காரு. எதுக்கு? ஆமா எதுக்கு? நாங்க யாரா கோட்டு அவர் மட்டும் ஏன் கோட்டு போட்டிருக்காரு தெரியுமா? சட்டை தார பின்னாடி கிழிஞ்சிருக்கு, அது வெளியே தெரியக்கூடாதுன்னு. அப்படி ஒரு செட்டப். பிரமாதமா பாடக்கூடியவர், நல்ல நடனம் பண்ணக்கூடியவர். அதே போல இவர் என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுவார். முனி படத்தில் மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை. அந்த படம் அடிக்கடி போடுவாங்க. படத்தில் முழுக்க அந்த மாதிரி சும்மா சப்போர்ட் வண்டியில் கொஞ்சம் இடம் கிடைஞ்சி ஏறி வாமான்ட்டு வந்தோம். உண்மையிலேயே அன்னபாரதி அவர்கள் தேங்க்யூ சார். விளையாட்டுக்காக நம்ம கிண்டல் பண்ணோம். 33 நாடுகள் போகலாம் நினைக்குது, ஒரு வயலும் கூப்பிடல நீங்க அவமானங்கள். ஆனா இதெல்லாம் நகைச்சுவைக்காக சொன்னா கூட அன்னபாரதி நாலாம் டிவியில் வரும்போது கலக்கப்பியார். அப்பெல்லாம் நீங்க இந்த அவெல்லாம் பிறந்திருக்க மாட்டேன். 25 வயசுல டிவியில் வந்தேன். ஆமா முன்னாடி வாங்க. தேங்க்யூ சார். 4 வயசுல டிவியில் வந்த பிள்ளை. புதிய டிவியில் போட்டு காணவில்லை சிறுமியை, பச்சை கலர் பாவாடை மஞ்சள் கலர் சட்டையும் போட்டு குழுக்குன்னு ஓடிக்கிட்டு தெரியும். கட்டு குடித்தவர்கள் வந்து காமிக்காதீர்கள் வீட்டிலே. அவ்வளோ அட்டுலியம் 1/2 லிட்டர் பாலை குடிக்குது அப்படின்னு. ஆமா
என்ன தயாரா இருக்க தாயாரா இருக்க டக்குன்னு பாட்டு பாட மக்களை மகிழ்ச்சி படுத்தணும்யா. ரெடி சார். ஹலோ சார், இப்போ 6 பேர்ல நான் தான் முதல்ல. ஆமா, இவர் முதல்ல, அவர் ஆமா, அவர் குரங்கு, 2 பண்ணியை பின்னாடி கட்டி போட்டிருக்கோம். சபை வார நம்மளவே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ சார் எதுக்கு எப்ப தாண்டா இவங்க காமெடி பண்ணுவாங்க சார்? இந்த இரவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு, இரவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடு. நேத்து ராத்திரியும் இன்னைக்கு ராத்திரி உங்க அப்பாவா உன்னைய பாட்டு பாடினா என்னைய தட்டில் வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க? ஐயா, நீங்க ஒரு மாடர்ன் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்களே, என்ன காரணம்? யூத் பிபி இபி வந்ததா? சரி, மாடு நான் கூட மாடன் சொல்லி மாடு மேய்க்க போயிடுவேன்னு பார்த்தேன். ஓடு வண்டியில் இருக்கு. ஏய் வையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 நாளாக கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு. நீங்கள் யாரும் தப்பா நினைக்காங்க. பக்கத்தில் கொஞ்சம் கப்பு கப்புன்னு கடிச்சு வைப்பாப்புல. என்ன சார் ஆறாமலே? யாருமே வரலைன்னா அவரே கடிச்சு வைப்பார். தம்பி, இந்த மெடிக்கலில் போய் ஒரு கல் 3 வாங்கிட்டு வாங்க. ரொம்ப நாள் ஆறாமலே புண்ணு இருக்கு போல. அப்படியா இருக்கு. அடுத்த பாட்டு யோசிச்சுக்கிட்டு இருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரோம். உன் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? பெயிண்ட் அடிச்சு 15 வருஷம் ஆச்சு. போ பாட்டு பாட்டினா ஜன்னலுக்கு என்னாச்சு, கதவுக்கு என்னாச்சு, சார் பிறவுக்கு என்னாச்சு? கண்டிப்பா என்ன நொண்டிப்பா? சார் புரிஞ்சு போச்சு. நீங்க பாட்டுல ஒரு ஃபயரை எதிர்பார்க்குறீங்க. நான் பயர் எதிர்பார்க்குறேன், இவர் சுண்டல் எதிர்பார்க்குறாரு. இல்ல சார், இப்ப பாருங்க சார், தெரிக்க விடலாமா? அப்பா இந்த இறக்கி விடலாமா? ஏயா டைம்ல பாடியானா? மனே 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 மணி வந்து 10:30 மணி. இவர் ஒரு 11 மணிக்கெல்லாம் ஒரு சேராட்டை பிடிச்சி ஏற்றி விடு. இல்ல சார், பாட்டுக்கு போயிடுறேன் சார். பாட்டு நான் பாட்டுமா சார்? நீங்க பாடு. ஏதாவது ஜூஸ் ஏதாவது ஏ இருக்கு? போ லூசு. டைம்ல நின்னுக்கிட்டு ஜூஸ். அதுக்குள்ள எங்கிட்ட போயிட்டாரு. நீங்க ஆடவே இல்ல. எத்தனை வருஷம் மேடையில் இருக்கீங்க? தள்ளி தள்ளி இல்ல. குதூகலம் 33 தடவை வச்சிருக்க பாட்டு எங்கயா? பல்ல விளக்கு பிக்காளி பழ குப்புன்னு பெருச்சால் சேர்த்து வாட. நான் ஒன்னெல்லாம் சந்தேகப்பட்டுட்டேன். ஐயோ, அந்த பிள்ளை வரை என்னம்மா கையை கை ஏந்திக்கிட்டு பாடி தோலமா? ஆமா சார், ஒன்னெல்லாம் 300 முறை கூட்டு வந்து பெரிய தப்பு. இந்த அக்காவே கோச்சிட்டு போயிடுச்சு. இவங்க எல்லாம் காமெடி பண்ணி லூசு கோயிலில் கூட்டு வந்து ஒருத்த குத்து விளக்குன்ற அவனை மூஞ்சில குத்து பாடு. பாடுவா. ரெடியா சார்? என் பேரு மீனா குமாரி. அவங்க அப்பா வெங்காய வாரி நேற்று 4 கிலோ வெங்காயத்தை காணாமன்னு சொல்லி நடுத்தருவில் ஓடி இருக்காரு. எங்க அப்பா எத்தனை அவதாரம் எடுக்காரு நானும் பாக்குறேன். சார் மல்லிகை பூவுக்கு கல்யாணம், ரோசா பூவுக்கு டைவர்ஸு, கனாம்பரத்து காது குத்து முடிஞ்ச ஆளை வந்து 2 குத்து குத்து. சார் பாடல் என்பது எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? ஆடியன்ஸ் ஓடுது. கவனமா. ஐயோ இந்த இதெல்லாம் போட்டாடுங்க. 3 வயசு பேசியிருக்கிறான் சார் என் காமெடிக்கு. அப்படியே என்ன அர்த்தம்? நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவனை. அவனுக்கு ஜிபே பண்ணியிருக்கேன் 50 ரூபா. சார் அவன்கிட்ட போனே இருக்காது சார். இதை ஒன்று சொல்றதுக்கு போதும் வேணாமா? நானே கஷ்டப்பட்டு ஒரு காமெடியை உண்டு பண்ணுறேன். இவங்க அவன்கிட்ட போனே இருக்காது சார். சார் ஒரு தத்துவ பாட்டு இந்த இடத்துல புளிஞ்சு விடலான்னு இருக்கிறேன். நான் வாயில் விழுந்துடாம. ரெடியா? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். வாமா ஒரு நிமிஷம் வந்தோம்மா. நகைச்சுவை செஞ்ச உடனே அவங்க சிரிக்கணும். ஆமா. மரத்தை வச்சவன் அப்படின்னா நாங்க வேலை வெட்டில வந்து உட்காந்துருக்கான். நம்ம நகைச்சுவை செய்ய வேண்டும். 4000 ரூபா வாங்குறீங்க சம்பளம். தேங்க்யூ சார். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். அப்புறம் மத்தவெல்லாம் மண்ணெண்ணி பெட்ரோல் ஊத்துவான். சார் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு காலங்காலமா தெரியுமில்ல பாட்டி, உங்களுக்கு தெரியுமில்ல சார்? இவருக்கு ஒரு கோயம்புத்தூர்காரு ரொம்ப தூரத்துல வந்திருக்காரு. சார் நிறைய பெரியவங்களை உட்காந்துருக்காங்க சார். அவங்கள போக சொல்லி அவங்கள தத்துவமா எதிர்பார்க்கறாங்க, அர்த்தமுள்ள பாடலை எதிர்பார்க்கறாங்க சார். வாழ்க்கை என்றால் ஒரு நிமிஷம் ஐயா போய்கிட்டு. ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரு. சரி. அன்னைக்கு இப்படி தான் வாழ்க்கைன்றக்க டப்புன்னு வலதுகையை வெட்டி விட்டார். அது மாதிரி நீங்க லேசா நினைக்காதீங்க. பாடுறேன் சார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அதுல ஒரு 500 சில்லறை இருக்குமா? ஏன்னா நாங்களே சில்லறை பிள்ளையா. வாழ்க்கைன்னு 1000 இருக்கு, 2000 இருக்கும். உன்கிட்ட பஸ் சார்ஜ் காசு இருக்கா? இல்லைங்க. சரி
சார் இங்க கேளுங்க சார். நானும் ஒரு சிந்து கபடி சிந்து உன மூக்க சிந்து ஒரு 400 சிந்து இப்படியா 1/2 லிட்டருக்கு சிந்திக்கிட்டீங்க ஐயா. சார் ட்ரெண்டிங்கான ஒரு சாங். ஓ இதே இப்படித்தாமா அப்ப இப்படிதான் வந்த மரத்தை வச்சவன் பாடுமா பாடி தொலைமா. இப்ப பாருங்க ஆண்கள் கூட்டம்லாம் அப்படி மிரள போகுது இந்த பாட்டு. ஆண்கள் கூட்டலாம் செருப்பை கழட்டி கையில வச்சுக்கோங்க. செருப்பே போடல. ரெடியா? கஞ்சா பூ கண்ணால செப்பு செல ஒன்னால இடுப்பு வெட்டி ஒருதடா நீ சிரிச்சா தன்னால. சார் பாடி முடிச்சிட்டேன். ஐயா நின்ட்டல்ல இப்ப நீ சிரி அவர் வேட்டி அவர் தான் பாப்பா. ஏன்னா சிரிச்சா சிரிப்புல இடுப்பு வெட்டி அவர் தின்னாங்களா. அவர்லாம் 3 வயசுல கட்டின வேட்டி வெல்டிங் வச்சுட்டார் இடுப்புல ஒரு சாப்ல போய் கலரவே கலரு இட்டு போட்டு ஜாயின் பண்ணிட்டார். சார் இதை கேளுங்க சார். இச்சி யார சண்டை இல்லாம இச்சி 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 கொடு மைக்க கொடு போ பாடி ஆடுற இச்சு 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 கொடு. அவர் இந்த கூட்டத்தை விலகி போறது 12:45 தான் போவார். சார் அந்த ஐயாக்காக இப்போ போறாருல்ல அவருக்காக ஒரு பாட்டு. அவருக்கா பாடு. நான் ஏன் பிறந்தேன். அதெல்லாம் உங்க அப்பா அம்மா கேளு போ. சார் எந்த உயிருக்கும் எந்த சேதாரம் இல்லாம இருக்கணும். நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். நம்ம பாட்டை கேட்டு சரி மறுபடியும் பாடு. இந்த மூவ் பண்ணாங்க அப்படியே அரளி விதை அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா நாங்கள் நிம்மதியாக இருப்போம். சார் நீங்கள் வந்தீங்க நல்லா பாட போகிறேன் பாட்டு பாடி முடிச்சோன்னு எனக்கு கேமரா எதில் எடுக்கிறீங்க ஏன் இப்போ இது சரி விடு விடு விடு. நான் ஏன் பிறந்தேன். அதான் உண்மையில் நீ எல்லாம் ஏன் பிறந்தேன்னு எங்களுக்கே தெரியல. பத்தானா பாடினேன் அவன். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். அப்புறம் மத்தால மூக்குலையா கேட்கும் பாட்டு காதலான சார். ஐயோ நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேனே. பாடுங்க பார்த்து பாடுங்க. சரி. திருப்பதி வந்தா திருப்பா ரொம்ப எங்களுக்கு குழப்பம். நாங்க வந்து என்ன டைம்ல வரப்போன்னு எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். கலட்டு பயில என்ன டயம். சார் ஒரு பழைய காதல் பாட்டு. காதல் பாட்டு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாள். அவனுக்கு சனியை முடிச்சிருச்சு. சட்டை கழிச்சு ரோட்ல ஓடுவான். என்ன சார் அதுல அவன் லவ் பண்றப்ப அந்த அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்றான். டேய் அந்த ஊரல்ல ஆமா அதான்டா 7 கூட ஒருத்தன் போறான் அது அவாளு பார்த்தியா சார். சிலர் அப்படி மெசேஜ் வந்தோன்னே மேடம் வாட்ஸ்அப்பில் வந்தோன்னே பசங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்தோன்னே சிரிப்பாங்க. ஏன் சிரிக்கிறான்னு அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இது என்னடா டப்புளி ஓட்டுக்கு என்னடா அதுக்குள்ளே அந்த கல்யாணம் ஆகி பத்திரிக்கையோடு வந்துடும். பாடுங்க பாடுங்க. வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு நல்லா பிடிச்சி மரத்தில் கட்டு போ கூட்டு போ. எந்த நேரத்தில் வேட்டியை கட்டு. இந்த நேரத்தில் தூங்குறதுக்கு எல்லாம் வேட்டியை கழட்டி தூங்குவாங்க. ஆமாண்ணே. ஐயையோ கஷ்டப்பட்டு 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 10 வருஷம் கழிச்சு விசேஷத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஐயோ 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 சார் உண்மையிலே இந்த பிள்ளை சமையல சொல்லணும். தேங்க்யூ சார். இந்த பிள்ளை சீடை செஞ்சிச்சுன்னா வெளியே பாட்டை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ சார் சொல்றேன். அதிரசம் ஐயோ அது ஆளப்பொருள் விஷம். குலோப் ஜாம் உண்மையிலே இந்த பிள்ளைக்கு நீங்க எல்லாம் கைதட்டணும். ஏன்னா தேங்க்யூ சார். அவங்க வீட்டுக்கு யாரு எப்ப எந்த நேரம் வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுப்பாங்க. ஆஹா அப்பதான் ஜென்மத்துக்கு அவனு வீட்டை பக்கம் வரமாட்டேன். டீயை குடிச்சு ஊக்கு விக்கு விக்குன்னு நிறையா கைக்க ஆம்புல சொல்லுவேன். அந்த தெருவே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பா அன்னவாரி விட்டு எவனா ஒருத்தன் டீ சாப்பிட்டுருப்பானோ எப்படின்னு சொல்லி இந்த ஆம்புலன்ஸ் போகுதுல. ஆனால் நீங்களாம் அருமையாக சமைப்பீங்க. உங்களெல்லாம் சந்திச்சில பெரிய சந்தோஷம். எல்லாரும் நானும் பக்கத்து ஊர் தான். எல்லாரும் எங்களுக்கு சொந்தக்காரவங்க தான். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்ல. இதே மாதிரி இன்னொரு ஆண்டும் நாங்கள் வருவோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக தொடங்கிட்டோம். இருந்தாலும் இவ்வளோ விஷயத்துக்கு அடுத்தும் காவல்துறை அதிகாரிகள் நம்மளுக்காக இந்த நாளை ஒதுக்கி நம்மளுக்கு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பேருதவியாக இருந்தாங்க. அதே போல் இவ்வளோ பொருட்செலவில் அழகாக இந்த திருவிழாவை நடத்துகிற நம்மளோட அரசு ஊழியர்கள் அவங்க மட்டும் போனால் வேலைக்கு போனோம் இல்லாமல் ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஊரில் வழங்கி எல்லாரும் இறக்கத்தான் போகிறோம், அது வரைக்கும் கொஞ்சம் இறக்கத்தோடு இருப்போம் அப்படின்ற நல்ல நோக்கத்தோடு எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்துகிற அருமையான தருணம். அதனால் எங்களுடைய குழுவின் சார்பில் அரசு ஊழியர் பெருமக்களுக்கு பெரிய ஒரு நன்றியும் அன்பை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லி மகிழ்கிறோம். அதில் ஊர் பொதுமக்கள்,
ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், என்னுடைய இத்தனை வருஷ நிகழ்ச்சிகளில் நம்முடைய செவலூர் மக்களை மறக்கவே முடியாது. அவ்வளவு நெருக்கம் மக்கள், அவ்வளோ அடர்த்தி. சில ஊரில் பாருங்கள், மொத்தமே 15 பேர் உட்காந்துருப்பாங்க, 25 சண்டை ஓட்டு கிடப்பாங்க, சட்டையை கிழிச்சு ஒருத்தர் ஏன் சட்டையும் கிழிச்சிட்டு ஓடுறான். ஆனால் இங்கே பார்த்தீங்களா யார் அப்படியா. அதே போல் நிகழ்ச்சி கமிட்டியாளர்லாம் பாருங்கள், அரசு ஊழியர் அப்படி சைட்லேயே நிற்கிறாங்க. தம்பி சூர்யாலாம் அத்தனை ஃபோன் பண்ணிட்டார், என் வீட்டுக்கே வந்துட்டார் அட்வான்ஸ் கொடுக்க. அத்தனை பேர் ஓரத்துலேருந்து எங்களை பேச சொல்கிறாங்க பாரு. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்களா மேடம், ஒரு வயசானவர் வந்து மேடையில் அவரே பேசிக்கிட்டு இருக்கார். 2 மணி நேரம் நிகழ்ச்சி முடிச்சு கிளம்புங்கன்ட்டாங்க. நாங்கள் ஒரு மேக்கப் போட்டு இப்படியே நிற்கிறோம். இப்பெல்லாம் பிள்ளைத்தாச்சி மாதிரி வகுரை கொண்டு போய் அங்கே போய் மேடையில் வச்சு உட்காந்து. எங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஆனால் இங்கே வரவே இல்லை. அந்த மேடையில் அவர் பேசினார் மேடம், பேசினார். இப்போது இந்த கரகாட்டம், கரகாட்டம் இல்லையா, அப்படியா, டான்ஸ் நிகழ்ச்சி அன்னபாரதி டிஸ்கோ. நான் சொன்னேன் இருங்க, ஐயோ பட்டி பண்றேங்க, அப்படியா எல்லாம் சொல்லிட்டு இந்த சிரிப்பு காட்டுறீங்களா வந்திருக்காங்க வெளியூர்ல இருந்து. அதுலயும் தம்பி குதிரைமுத்து, நான் மதுரை முத்தியா அப்படின்னு பெரிய அக்கப்போர் ஆகி பெரிய குழப்பமாச்சு. ஆனால் இங்கே அந்த இது இல்லாமல் என் தாய் குலங்கள் சகோதரிகள் அவ்வளோ அழகான சிரிப்பு. உங்களுக்கெல்லாம் நிரம்ப மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு இருங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பில் உங்களெல்லாம் நாங்கள் சந்திக்க போகிறோம். அதுவரை பாண்டியன், கரகம் பாலா, உங்கள் பேர் என்னங்க, நாகே செல்லக்கண்ணு, ஆமாம், அதே போல் கோவை ஜெகன். வந்தோடனே ப்ராப்பர்ட்டி ஜோக்குன்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கு பாவம் அவர் ரொம்ப நேரமாக அந்த இதை வச்சுக்கிட்டே திர்றாரு. கொண்டாங்க. ஏன்னா அவர் முடிக்கும்போது ரொம்ப நேரம் கேட்டே இருந்தாங்க. சொல்லுங்க சார். போன வாரம் கூட டிவியில் பார்த்துருப்பீங்க. இது டீ, இது டீ என்னண்ணே, நீ அங்கிட்டு கூட கம்மாப்பம் கூட எடுத்துக்கமா. நாங்கள் இவ்வளோ சில மேடை ஓட்டுறதுக்கு தானா 1.5 ரூபா பொருள் எங்களை வந்து எடுத்துக்கிட்டு ஏக்கா உட்காருக்கா, பயங்கரமான ஜோக்கு இருக்கு, உட்காருக்கா. விழுந்து விழுந்து இப்போ புளிதில் உருள போறவர் நீ. என்ன பண்ண போறீங்க சார்? ஆமா, என்ன பண்ண போறீங்க? இது என்னது? இது எது? இது டீயா? இது கப்பு. ஓகே. பாத்ரூம்ல கப்பு. அப்படி பாத்துக்கிட்டே இருக்கேன் டீயை. என்ன என்ன? இதான் பார்ட்டி. பார்ட்டி. இந்த டீயை அப்படியே வச்சோம்னா வப்பாட்டி. ஆமா, என்ன சிரிப்பு உனக்கு? ஒரு மனுஷன் இதை எடுத்து வந்து கொக்கோன்னு சிரிச்சிருக்க. ஆமா, அதே போல இந்த சிரிப்பை அப்படி ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்தா அதை வச்சிருக்கோம். பொண்டாட்டியோட வச்சுருந்தா ஒன்று. நிறையா பேர் குடிச்சாங்கன்னா மெஜாரிட்டி, 2 பேர் குடிச்சாங்கன்னா மைனாரிட்டி. இதே டீயை அப்படி இஞ்சி இஞ்சியா நகட்டினா இஞ்சி டீ. அதே டீயை வச்சு இங்கிட்டு நகர்த்தணும்னா அதான் டீ நகர். டீ நகர். என்ன பெரிய டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த நிகழ்ச்சிக்கு பேருதவியாக இருந்த ஆமாம் இபி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்திற்கும், அதே போல் மைக் செட் ஒளி அமைப்பாளர்கள், அருமையான ஒரு, ஏன்னா இத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணோம், அந்த ஒளி அமைப்பு இருந்தால் தான் முடியும். காவல்துறை பெருமக்கள், இங்கே உள்ள விஓ அவங்களும், அரசு அதிகாரிகளில் அவங்கள் ஒரு பக்கம், இப்படி எல்லாருமே இதுக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. அத்தனை நன்றி சொல்லி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். அடுத்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல சூழல் உங்களால் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வேண்டுகோள் வைத்து நன்றி சொல்லி வணக்கம் சொல்லி என் தாய் குலங்களை வணங்கி உங்களை வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.